வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்மளுடைய காலை ஒன்று பார்த்தீங்கன்னா முதல்ல கொய்யாப்பழம் வச்சுருக்கோம், அடுத்து வெள்ளரிக்காய் இருக்குது, இது வந்து சுரக்காய் வந்து பச்சையாக அப்படியே வச்சுருக்கோம், இது வந்து வெள்ளை சுண்டல் வேக வச்சுருக்கோம், இது வந்து சுரக்காய் வேக வச்சது, ப்ளஸ் இது பார்த்திங்க அப்படின்னா தொய்யக்கீரை கடைஞ்சி வச்சுருக்கோம், ப்ளஸ் இது வந்து பார்த்திங்கன்னா கிழங்கு மாவில் செஞ்ச அடை. ஸோ இதுதான் இன்றைக்கி நம்மளுடைய காலை உணவு நிறைய சாப்பிட்டுட்ருக்கோம், நிறைய போட்டுட்ருக்கோம். இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பேச போகிறோம். நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க, ப்ளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உணவில் பெரும்பாலும் கவனம் செலுத்துறதே இல்லை. நம்ம தொடர்ந்து வீடியோக்கள் போட்டிருக்கோம், நம்ம வீடியோக்கள் பார்க்குறவங்களா இருக்கட்டும், நம்ம கூட இருக்கிறவங்களா இருக்கட்டும், நம்மளோட பழகிறவங்க, சொந்தக்காரங்க, நண்பர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த உணவு வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறது இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஏற்கனவே அந்த உணவுக்கு பழகியிருக்காங்க. சர்க்கரை வியாதி அதிகமாக இருக்கிறவங்க 300, 400 இந்த மாதிரி வச்சுருக்கவங்களே கூட இந்த உணவை வந்து எடுத்துக்கிறதுக்கு தயங்குறாங்க. ஏன்னா முக்கியமாக பார்த்திங்கன்னா அவங்க மருத்துவர்கள் வந்து யாருமே வந்து உணவை வந்து வலியுறுத்துறதே இல்லைங்கிறது முக்கியமான காரணமாக இருக்குது. உணவு, உடற்பயிற்சி மற்றும் வந்து மருந்து மாத்திரைகள் இதுதான் வந்து எந்த